பேர் சத்யசிவா. இது என்னோட 2வது படம். ஃபஸ்ட்டு படம் கழுகு, இது 2வது படம் சிவப்பு. இந்த படத்தில் வந்துட்டு ராஜ்கிரண் சார், ரூபா மஞ்சரி, அப்புறம் வந்துட்டு நவீன் சந்திரா, தம்பி ராமையா, செல்வா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு இலங்கையிலேருந்து இங்கேருந்து ஆஸ்திரேலியா போகணும்னு நினைக்கிறவங்களோட ஒரு லைஃப் தான் இந்த படம். இந்த படத்துக்கு கேமராமேன் வந்துட்டு மது அம்பட் சார். இந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் டைரக்டர் என்ஆர் ரகுநந்தன், எடிட்டர் வந்து காசி விஸ்வநாதன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு எல்லா தமிழர்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஃபீல் தான் இந்த படம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அவங்க நம்ம போய் பார்த்தது வரைக்கும் அவங்களோட ஃபீலு இந்த எங்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்றது எல்லா இலங்கை தமிழர்களோட ஒரு ஆதங்கம். அதை தான் நம்ம மெயின் கான்செப்டாக எடுத்து இந்த படமாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு காமெடி, ஸோ அந்த மாதிரி யதார்த்தமாக ட்ராவல் ஆகும். வணக்கம், நான் கபிலன் வைரமுத்து. சிவப்பு படத்தில் அந்த ஒரு காதலும் குற்ற உணர்வும் கலந்த ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கேன். சடுகுடு விடியில் சுடுகிற மயக்கம், என் விடுகதை இரவு விடிவதை மறக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த படம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்றதே ஒரு பெருமையாக நினைக்கிறேன். காரணம், இந்த படம் ஒரு தவிர்க்கப்பட்ட ஒரு பார்வையை பதிவு செய்கிற ஒரு படமாக இருக்குது. இலங்கை பிரச்சனையை பற்றி பல பார்வைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சாமானிய மக்கள், இன்றைக்கி அகதிகளாக புலம்பெயர்ந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள், அவங்களுடைய பார்வையில் மிகப்பெரிய பதிவுகள் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பதிவாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஸோ இதில் ஒரு பாட்டு எழுதியிருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த பாட்டு படத்தில் வர்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷன். அதாவது கதாநாயகி யார் அப்படின்னு ரிவீல் ஆகிற ஒரு சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் அந்த கதாநாயகனுக்கு ஒரு குற்ற உணர்வு பிறக்குது. அந்த குற்ற உணர்வு மெல்ல மெல்ல அப்படியே ஒரு காதலாக பரிணமிக்குது. அந்த இடத்துல இந்த பாட்டு வருது. ஹரிஹரன் இந்த பாட்டை பாடியிருக்காரு. ரகுநந்தன் ரொம்ப அழகாக ஆத்மார்த்தமாக இசையமைச்சிருக்காரு. இந்த பாட்டு ஒரு கேட்குறதுக்கு ஒரு இனிமையான பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். மாலைமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சிவப்பு இசை வெளியீட்டினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதில் ஏற்கனவே கழுகு படம் பண்ண சத்யசிவா சார், அவருடைய 2வது படம் சிவப்பு. கழுகில் அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அந்த பாடல் பாடியிருப்பேன் படத்தில். அது ஒரு பெரிய லெவலில் என்னை கொண்டு போச்சு, பெரிய ரீச்சு மக்கள் மத்தியில். அதுக்கப்புறம் சிவப்புலையும் உண்மையிலே டைரக்டர் அவர் ரொம்ப ஞாபகமாக வச்சுருந்து, ரகுநந்தன் சார் அவருடைய இசையில், சினேகன் சார் வரிகளில் பாடின பாட்டு ரொம்ப ஒரு அற்புதமான பாட்டு. தெரியல, இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய பேர் அதுதான் கொஞ்சம் அந்த டியூன் பயங்கரமாக மக்கள் மனசில் நிற்கிது. யார் பார்த்தாலும் அதை கடவுளை பாரு, இவன் கதை என்ன கேளு, கழுதைக்கு கூட கொம்பு முளைக்குது பாரு, அப்படின்னு அந்த டியூன் ஒழிச்சிக்கிட்டே இருக்குனாங்க. ஏன்னா சில பேர் பாடல்கள் திடீர்னு மைண்டில் நிற்கிறதுக்கு கஷ்டம், கேட்டுக்குது. இது எல்லாருமே கேட்டு எல்லாரும் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரும்போதே சொன்னாங்க. நாங்கள் நிறைய பேர் அதுதான் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த பாடலும் இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன், கடவுளை எல்லாம் வேண்டிக்கிறேன். கழுகு பாடல் மாதிரி இது ஹிட் ஆகணும், பெரிய அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். மாலைமலர் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். நான் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன், சிவப்பு படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படம் என்னுடைய 7வது படம். இந்த படம் முக்தா கோவிந்த் சார் தயாரிச்சிருக்காங்க. சத்யசிவா சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை மொத்தம் 4 சாங் இருக்குது. 4 சாங் 3 சாங் சினேகன் எழுதியிருக்காரு, ஒரு சாங் கபிலன் வைரமுத்து எழுதியிருக்காரு. ஹரிகரன், ஸ்ரேயா கோஷல், கார்த்திக், வேல்முருகன்லாம் பாடியிருக்காங்க. ஸோ படத்தில் ராஜ்கிரண் சார் அண்ட் ரூபா மஞ்சரி, நவீன் சந்திரா, தம்பி ராமையா பண்ணியிருக்காங்க. 4 சாங்குமே கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு சிச்சுவேஷனாக அமைஞ்சிருக்கு. எல்லாமே விஷுவலுக்கு பண்ண பாட்டு இந்த படத்தில். எனக்கு ஃபஸ்ட் படம் தென்மேற்கு பருவக்காட்டில் விஷுவலுக்கு தான் எல்லா சாங் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் 2 சாங் விஷுவலுக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சட்டிலாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் மிகப்பெரிய அளவு ஹிட் ஆகும். ஈழத்தை பற்றி பேசும்பொழுது காலைல கொஞ்சம் நான் உணர்ச்சி வசப்பட்டேன்னு சொன்னாங்க. இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் இந்த உணர்வு இருக்குது, அதை எல்லாரும் சொல்லணும்னு ஆசையும் இருக்கு. ஆனா எங்க சொல்றது, எப்ப சொல்றது தெரியல. ஒரே இடத்துல நின்று நம்ம ஒரே குரலாக ஒலிப்பதற்கான களம் இன்னும்
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், பொதுவாக இந்தியா நம்ம பேச வேண்டாம், தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு களம் என்பது தரமான ஒரு களம் இல்லைங்கிறதுனால தான் இவ்வளவு தடுமாற்றங்களும் இவ்வளவு ஏமாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை வெகுஜனங்களிடம் கொண்டு சேர்க்கணும்னு இந்த சிகப்புங்கிற கதைக்களத்தை எடுத்துக்கிட்ட நண்பர் சிவாவுக்கு இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் சார்பாகவும் சிநேகன் நன்றியை கூறிக்கொள்கிறேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்திய தமிழர்களை விட உலகத் தமிழர்களிடம் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இருக்கிறது, ஈழத்தமிழர்களிடம் அவ்வளவு பரிச்சயம் இருக்கிறது. உலகத்துல எங்கேயெல்லாம் என்ன நிகழ்வு இருக்கிறதோ இன்றைக்கு நைட்டே என்னுடைய மின்னஞ்சல்ல வந்துடும். அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இருக்கனாலதான் அவங்களுடைய ஒவ்வொரு வழிகளையும் எனக்கு தெரியும், ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது எங்கேயாவது நமக்கு களம் கிடைக்காதா பதிவு பண்ண அப்படிங்கும்போது, இன்னும் சொல்ல போனா ஒருவேளை இப்படி ஒரு களம் அமையும் தெரிஞ்சுன்னா சத்யசிவா கிட்ட நான் காலில் உளுந்தாவது ஏதாவது உங்க ஒரு படத்துல ஒரு கேரக்டர் நான் நடிச்சிருக்கலாம்னு கேட்டிருப்பேன். இப்ப பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனே, எதுக்கோ போய் நம்ம இது பண்றோம் அப்படின்னு. ஏன்னா எங்கேயாவது நம்மளுடைய பதிவு நம்மளுடைய குரலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான களம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாலாவுடைய வரிசையில, அமீருடைய வரிசையில, சேரனுடைய வரிசையில மீண்டும் தரமான படங்களை வெகுஜனங்களிடம் வியாபாரத்தனத்தோடு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முனைப்போட இன்னைக்கு ஒரு இயக்குனர் நமக்கு கிடைச்சிருக்காருங்கிறது சிகப்பு நிரூபிச்சிருக்கு. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். மேலும் இது போல ரெவல்யூஷன் படமா எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். காரணம், கலைஞன் பயப்படவே கூடாதுங்க, சரியா தப்பான நம்ம தீர்மானத்துக்கு வரக்கூடாது. நல்ல உணர்வாளன் சரி தவறுங்கிறத ஈடுபடவே மாட்டான். என்ன சொல்ல நினைக்கிறோன்னா சமூகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான்.